உற்சாக வணக்கம். ம். குளிர், மழை, வெயில் அத்தனையும் தாங்கிக் கொண்டு இன்றைக்கு வருகிறது கவிதை நேரத்தின் பாட்டு. ஓ! ஆம். எங்களுக்கு அப்படி வெதர் ஆயிருக்குதுவா. இங்க மழையும் குளிரும். ஆ, ஒரு டல்லா அதான். இருக்கு. நேற்று நல்ல வெயிலா இருந்தது. சம்மர் ஓ, போல. ஆனா நேற்று குளிர். இங்க சரியான குளிர். வெயிலும் குளிரும். இன்று மழையும் குளிரும். ம். நேற்று இங்க நல்லா இருந்தது. நான் 4 கிலோமீட்டர் நேற்று நடந்தேன். ஓ! இவ்வளவு காலம் அவ்வளவு தூரம் நடக்க இல்லாம இருக்குதல்ல குளிருக்க. நேற்று நல்லா இருந்தது. ஒரு நண்பி, ஏமனிய நண்பியும் வந்த தடியோடவர். நான் சும்மா தடி இல்லாமல் 4 தூரத்துல கிலோமீட்டர்னா எத்தன ஸ்டெப்ஸ் கிட்டத்தட்ட வரும்? அது தெரியாது அது எனக்கு. தெரியும். நாங்க ஞாயிற்றுக்கிழமை இல்ல. நடக்கிறது, அந்த பாக்க சுத்தி ஒரு ஆ, 3, அத 4 அத ரவுண்ட் பாக்குறீங்களே. பருவம் அடிகள பாக்குறீங்களோ? ஆ. 13,000, 14,000 ஸ்டெப்ஸ் வரும். ஓ! அது அது போடுங்க நீங்க. நான் போட்டா அது தெரியும். போடும். இத ஹேண்ட் போன கொண்டு போனா அதுல போடும். ஆமா. இல்ல அதுல நீங்க ஹேண்ட் போட்டு போன் வைக்கணும். இல்ல, இல்ல. அது எனக்கு இருக்குது. நான் ஓடைக்கு கொண்டு போறேன். ஆ. அது எனக்கு கஷ்டம். ஓ! பாக்கெட்ல அது வைக்க டஸ்ட்டப்பா கஷ்டம். தான் இருக்கும். ஆமாமாமா. ம், அது ம். கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் ஓடுவேன், கொஞ்சம் நடப்பேன். அப்ப அந்த இதுகள்ல கொஞ்சம் ஆ. கஷ்டமா இருக்கிறது. ஆம். இன்றைக்கு அ வேலை எளிதலோட போட்டது. நேற்று எனக்கு ஒரு அ ச ஒரு கொஞ்சம் கப் இருந்தது. அதுல பின்ன போனா அவ கேட்டா மேல் வீட்டுக்காரி பின்ன போனா. ஓகே. மத்தியானம் இந்த நேரம். 12 மணிக்கு பிறகு. ஆ. 12:15, 12:30 அப்படி இறங்கினாங்க. 2 மணிக்கு திருப்பி வந்த நாங்க. ம், ம். அந்த ஓய்வு எடுக்காமல் நடந்து கொண்டு இருக்கோணும். அப்ப அந்த மூச்சோட இருக்கணும். சேர்ந்து ஆ, ஆமா. ஆ. இடையில ஹேண்ட் போன் கொண்டு போனா ஃபோனுகள் வரும், இதுகள் வரும். டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ம். எனக்கு. ஏன்னா பாரமா இருக்குது. துறப்பு கூட நான் விட்டுட்டு போறேன் இல்ல நான். அது இந்த வீட்ல கஷ்டம். யாரும் இல்ல. பொக்கெட்டுக்குள்ள இப்ப நாங்களும் அதேதான். வேற வழி இல்ல. ம். அதுக்கெல்லாம் வைக்கணும். பேக்க தூக்குனாலும் அதையும் ஒரு கையில பிடிக்கணும். ஓ! ஆனால் ஹேண்ட் பேக்கும் கொண்டு ஞாயிற்றுக்கிழமையில போவீங்களோ? ஒரு 8க்கு கஷ்டம். வெளிக்கிட்டோம்னா 9:30, 1:30 மணித்தியாலம் கிட்டத்தட்ட நடப்போம். ஓ! நல்லது. நீங்க ம். ஏன் ஹேண்ட் பேக்க கொண்டு போறீங்க? இல்ல ஹேண்ட் பேக் இல்ல. ஐடென்டி கார்டுக்கும். பேக்க ஆ, கொண்டு போனா அதுக்குள்ள ஜாமான் வைக்கலாம்னு பார்த்தா அதையும் பிடிக்கணுமல்லோ. அப்ப அதே படிக்க அதுவும் வேணும். கஷ்டம். அதான். ஹேண்ட் பேக் கொண்டு போகலாம். ம். சும்மா சின்ன பேக் மாதிரி கொண்டு போகலாம். சும்மா வைக்க. அப்ப ஓகே. பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறனாலும் அது ஒரு நடக்கிறனா கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 2 அது வைக்க இயலாது. ம். ஆமாமா. நல்லது வாணி. மகிழ்ச்சி. நாங்கள் இதுக்கு செல்வோம். ஆ. ஆம். இனிதான வணக்கம் வாணிமோகன். இனிதான வணக்கம் அன்பு உறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் கவிதை நேரம். கதை, விதை, கவி எத்தனையும் தாங்கி வரும் களமாக விரிகின்ற விரியும் நிகழ்வு கவிதை நேரம். ஆம், மிகச் சிறப்பாக முதற் பகுதியை அழகாக காணொளி கவிதைகளை தட்டி கொடுத்த விஜயகோதி அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பாட்டு பகுதியூடாக வருகின்றோம். ஆம், வாணியுடன் நகுலா சிவநாதன். இப்பொழுது விஜயகௌரியின் கவிதைக்கு வருகின்றேன். உனை உணராதிருக்கிறாய் என்ற ஒரு கவிதையை கொண்டு வந்திருந்தவர். அதாவது மெல்ல பேசும் சின்னவர்களுக்குள் சிதறாமல் பதறாமல் உந்தனை வலுவாத வாழ்வு பாதையில் நழுவாமல் செல்வதற்காய் அழைக்கிறேன். அந்த ஒரு மெல்ல பேசும் சின்ன வரிகளுக்கு அவருடைய அந்த கவிதை வரிகளுக்குள் உன்னை நான் பேச அழைக்கின்றேன். எண்ணத்துக்காக ஒரு வாழ்க்கை பாதையில நீ வலுவாமல் நேராக செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துக்காகவே உன்னை நான் அழைக்கிறேன். சிலருக்கு நாங்கள் மெல்லிஸாக பிள்ளைகளுக்கு அட்வைஸ் சொல்லுவோம். அதை அவர்கள் செல்லமாக கேட்கக்கூடியதாய்த்தான் இன்றைய சொல்ல வேணும். உருக்கியோ அல்லது ஸ்ட்ரோங்காயோ சொன்னால் அந்த இளைய பிள்ளைகளின் மனம் மடிந்து விடுவதை பார்க்கின்றோம். ஆகவே மிக கவனமாக கத்தி மேல் நடக்கிறது போல்தான் இன்றைக்கு இளையோர்களோட பழக வேண்டிய தேவை வருகிறது. அதனால அந்த வாழ்வு பாதையை நழுவாமல் நீ செல்வதற்கு என்ன உனக்கு அட்வைஸை நாங்கள் சொல்றோம் அல்லது என்ன விடயத்தை உன்னோட பயிர வேணும் என்பதை அழகாக சொல்லி இருக்கிறார். ஒரு நிமிடம். வாழ்வு பாதையில அது என் மகளாய் உந்தனை நோக்கி நான் கேட்கின்றேன் என்ற சிந்தனை பொறிகளை எல்லாம், அதாவது மயங்கி நிற்கும் சிந்தனை பொறியெல்லாம் விலக்கு. அதாவது உனக்கு மயக்கமான சொற்கள், மயக்கமாக ஆக்கள் உங்களுக்கு சொல்லுற விடயத்தை எல்லாம் விலத்தி விட்டு நீ கரைந்த போகும் கனவு திரையை விடுத்து கைகோர்த்து அழைக்கிற. நீ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வா. நீ உன்னுடைய கனவுகள், கற்பனைகள் அல்லது எண்ணங்கள் அல்லது வேற ஒரு தீய வழியில போகுதோ என்ற ஒரு எண்ணப்பதிவும் எங்களுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு நான் உன்னை மகளாக ஏற்றுக்கொண்டு கைகோர்த்து நடக்க வா என்று கூப்பிடுறார்.
திடமாக பலமாக உண்பாதை நீ வகுத்து வாழத் தெரிந்த வலிமை மிக்கவள் நீ. எங்களுக்கு தெரியும் விளையும் பயிர முளையில் தெரியும் என்று. அதாவது சின்ன வயதிலேயே நீ நன்றாக திறமையான நீ, நல்ல கெட்டிக்காரி. ஆனால் அது வாழ தெரிஞ்ச உனக்கு ஆனா எங்கேயோ திசை மாறி இப்ப போகிறாயே, புரிகிறது. செவி மெல்ல திருகி சொல்லுகிறேன் மகளே. ஏன்னா தெரியும் நீ போற பாதை பிழையண்டு. ஆனாலும் உனக்கு அந்த அன்பு பாசம் அல்லது போற பாதை உனக்கு நன்றாகத்தான் இருக்கிறது போல் உனக்கு தெரியும். ஆனா இல்ல, அது திசை மாறி போகுது. உன்னை நான் அன்பாக அழைக்கிறேன் வா என்று அவர் கூப்பிடுற போல் ஒரு அறிவுரை சொல்லுகிற போல் அமைகின்றது. ஆனாலும் நான் கூப்பிட்டும் நீ வராது இருக்கின்றாய், ஆதலால் உணராது இருக்கிறாயா? வெறும் பசப்பு வார்த்தைகளுக்குள் பட்டயம் தேடுகிறாய். அதாவது சும்மா, அதாவது எல்லாரும் சொல்லிவிடும், ஓ நல்லா இருக்குது, அழகா இருக்கிற, நீ நல்ல திறமையா இருக்க, நீ என்னோட பா, நான் உன்னோட நல்லாக கதைச்சு மகிழ்ச்சியாக்குறேன் என்று சொல்ற அந்த ஒரு பசப்பு வார்த்தைகளுக்குள்ள பட்டயம் தேடுகிறாயா? விழித்தெழும் வேளை இது, ஆனால் சிலிப்பு வலைக்குள் சிக்கி தவிக்க முடியாமல் தவித்திடுவாய் என்று அதாவது நீ போற பாதை ஒரு வலை பின்னலாகவே இருக்கின்றது. ஒரு பயங்கரமான ஒரு பாதைக்குள் நீ போகிறாய். அந்த பாதைக்கு போகாம விழித்தெழும் வேளை இது ஆனபடியால் நீ வா. அதாவது என்ன நான் உன்னை யார தழுவுகிறேன், அரவணைக்கிறேன், செல்லமாய் கூப்பிடுகிறேன், நீ வா என்று அழைக்கிறார். உன்னை உணர்ந்தெழுத விழித்தெழு அட உன்னைத்தானே அழைப்பது உன்னைத்தானே. அதாவது நான் உனக்கு ஒரு விழிப்புணர்வு தருவதற்காக உன்னை அழைக்கிறேன், வா வா பிள்ளையே வா என்று அதை அழைக்கிற போல். அதாவது ஒரு கெட்டு நொந்து போகாமல் ஒரு குழந்தையை அழைக்கிறதை அழகாகவே அவருடைய கவிதை வரிக்குள் கொண்டு வந்திருக்கிறார். மிகச் சிறப்பு. அதாவது மெல்ல பேசும் சின்ன வரிகளுக்குள் அந்த வாழ்வு பாதையை வழிகாட்டுற ஒரு குழந்தைக்கு பாதையாகத்தான் உங்களோட கருத்து அமைந்திருந்தது. உண்மையிலேயே சிறப்பு விஜயகௌரி. இன்றைய நிலையை நாங்கள் பார்க்கும்போது இப்படித்தான் இளையோர்கள் தீய பாதையிலே சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதை நல்ல பாதையாக்க நீ உண்மையிலேயே நல்ல மாதிரி நல்ல அறவழிகளை மேற்கொண்டு நல்ல பாதை ஊடாக அந்த குழந்தைகளுக்கு செல்வதற்கான அறிவுரைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. எங்கட வாழ்க்கையில வாணி இந்த அறிவுரைகள், நல்ல பிரசங்கங்கள், நல்ல சொற்பொழிவுகள் எல்லாம் இல்லை. அதுகளை கேட்க, ஓ அப்படியா, இந்த கடவுள் இப்படி சொன்னாரா, இந்த முனிவர் இப்படி சொன்னாரா, அப்ப இது நல்லதே, இந்த சோக்ரட்டிஸ் இப்படி சொன்னாரா, அந்த இதுகள் ஒன்றுவங்களை இதுக்கு இல்லை. மக்கள் வருகிறார்கள். ஆராதனையும் வழிபாடும் மட்டும்தானே கோயில் ஒன்றுமே இல்லை. செய்ய வேணும். அதுதான் இன்றைய அதுக்குள்ள இருக்கிற ஆலய சபையின உறுப்பினர்கள் அதனை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். என்ன இது இன்றைக்கு பிசினஸா கோயில் போகுது. அது இன்றைக்கு உழைப்போடையோ அல்லது அந்த வர்த்தகத்தோட போற மாதிரி ஒரு அமைப்பு இருக்க. இன்றைய குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு கதைகள் தெரியாது, ஒழுக்கம் தெரியாது, உயர்வான வாழ்க்கை பாதை தெரியாது. சும்மா ஏதோ படபடப்பு, சிரிப்பு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இதுதான் வாழ்க்கை. அது கோயில்லயே இப்ப ஐயர் மாதிரி சாரிகள் தாங்கள் விக்ரம் ஒரே மாதிரி கட்டுங்கண்டு வேற பிசினஸ் வந்துட்டுது. அப்ப அப்படிப்பட்டவர்கள் இருக்கு என்னண்டு பிள்ளைகள் அதுக்குள்ள இருந்து என்னத்தை கற்றுக்கொள்றது, எப்படி சாரி கட்டுறது, என்ன கலர் சாரி வாங்குறதுண்டா. அதே ஆட்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு ஒரு 1 hour பிள்ளைகளுக்கு ஒரு திக்கி பெரியவர்களுக்கோ ஒரு குடும்பத்தின மாதிரி செய்யும். அது நடக்காது. இப்ப பிசினஸ் சாரி விற்கிற அளவுக்கு வந்துட்டுது. இப்ப பிசினஸ் கோயிலுக்குள்ள அதுக்கு ஐயர்மார் ஒரே மாதிரி கட்டணுமா, கட்டினா தானே கடவுளை ஏற்றுக்கொள்வார் அவன். அது என்ன ஃபேஸ்புக்ல போடுறதுக்கு அதுதான் எல்லாம் எல்லாம் அந்த அலங்காரங்களா வருது. எல்லாம் ஒரு படபடப்பு அதற்காப்பாரு இல்ல வாணி. இது இப்படி இருக்கு. அன்றைக்கு முருகன் கோயில் இங்க ஒன்று இருக்குது. அந்த கோயில்ல சின்ன பையன், அவனுக்கு கிட்டத்தட்ட 9 வயசு இருக்கும். அவன் தான் பூசை ஓமம் வளர்த்து பூசை செய்து, சாதாரண நாங்கள் எல்லாம் அந்த சுவாமியை தொட்டு கும்பிடக்கூடிய அளவுக்கு அந்த கோவில் இருக்குது வாணி. நாங்களே அந்த வேலுக்கு தோய வாத்து, நாங்களே எங்கட பூக்களை போட்டு, அது எங்களை பொறுத்தளவில் மன நிம்மதியாயும் இருக்குது. ஏனென்றால் அதுல ஒரு 2 வார்த்தை அந்த குழந்தை செய்கிறத பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதை நான் வழிமுறையா செய்கிறானோ விதிமுறையா அது தேவையில்லை. அவன் அப்படியே பூசி எல்லாம் செய்கிறான். இது அடிச்சு அது நவீனமா காதுக்கு அமைக்க பூட்டி இஞ்ச பொக்கெட்டில வச்சு கொண்டு அவன் செய்கிறான். போற்றி போற்றி முருகா போற்றி கந்தா போற்றி. ஜீவன்ல அது பரவாயில்லை. எனக்கு விட மாட்டார்களே. இல்ல அங்க ஐயர் இல்லை அந்த கோயில்ல. ஐயர் இல்லை. ஐயர் இல்லாம தனியா போய் நாங்களே பூசை பண்ணி நாங்களே அந்த மூலஸ்தானத்துக்கு கிட்டவே போய் நாங்களே தீபம் காட்டி கும்பிட்டுட்டு வந்தோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த கோயிலும் இந்த அளவுக்கு விட ஆயினும்
உள்ளுக்கே கற்ப கிரகத்துக்கே போயிடாத நிலை. அதான் நான் சொல்றேன், இது சந்தோஷமாக அமைந்திருந்தது. ஆம், மிக சிறப்பு விஜயகௌரி. நான் நல்ல ஒரு கவிதை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, பாராட்டுக்கள். எங்க வாணி போவோம்? நன்றி. இவர் ராணி சம்பந்தர் அவர்கள் ஆரம்பித்து வைக்கிறார் வரி கவிகளை. உருமாறும் பனித்துளிகள். அதானே. உறவுகள் இணைந்து பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது லண்டன் தமிழ் ரேடியோ பாமுகம் டிவியில் கவிதை நேரம். தொகுப்போடு நகுலா சிவநாதன் அவர்கள் வரி கவிகளுடன் இணைந்திருக்கின்றோம். உருமாறும் பனித்துளிகள், ராணி சம்பந்தர் அவர்கள். ஆமா, உருமாறும் பனித்துளிகள். இரவு பகல் ஓய்வன்றி தூய பனி மூட்டைகள், இல உதிர்ந்த மொட்டை மரங்களில் வட்ட பூவால் கொத்து கொத்தாகியது. இரவு பகல் ஓய்வின்றி தூவிய பனி முட்டைகள், இலை உதிர்ந்த மொட்டை மரங்களில் வட்ட பூவால் கொத்து கொத்தாகியது. மூடு பனியாலே உறைந்து சில கிளைகளில் காதலன் புதிய சூரியன் வரவிற்காய் வெண்ணிற உடை உடுத்த, மூடு பனியாலே உறைந்து சில கிளையில் காதலன் புதிய சூரியன் வரவிற்காக வெண்ணிற உடை உடுத்த, காதலியை வரவேற்கும் காதல் மன்னன் சொட்டு சொட்டாகும். காதலியை வரவேற்கும் காதல் மன்னன் சொட்டு சொட்டாகும். பன்னீர் கோர்வை மாலையாக அணிந்திட காத்திருக்கும் சுகம். பன்னீர் கோர்வை மாலையாக அணிந்திட காத்திருக்கும் சுகம். வீசுங்காற்றில் பல கனவோடு ஊசலாடி மகிழும் பனித்துளியோ ஒரு நாள் வாழும் ஈசல் போல சில மணித்துளியில் உருமாறி கண்ணீர் துளிகளுடன் கரைந்திடுமே கவலையுடன். வீசுங்காற்றில் பல கனவோடு ஊசலாடி மகிழும் பனித்துளியோ ஒரு நாள் வாழும் ஈசல் போல சில மணித்துளியில் உருமாறி கண்ணீர் துளிகளுடன் கரைந்திடுமே கவலையுடன். அருமையான ஒரு கவிதை. அதாவது அந்த பனிகள் எப்படி அந்த மரங்களுக்கு மேல் இருக்கின்றன, அவை எப்படி சூரியன் என்ற காதல் வரவால் அவை உதிர்ந்து, அதாவது உருமாறி பனி துளிகளாக கீழே விழுகின்ற அந்த காட்சியை ஞாபகப்படுத்திய ஒன்றாகவே அந்த உருமாறும் பனித்துளிகள் என்று சொன்னீர்கள். பனித்துளிகள் எப்போதும் நிரந்தரமான கட்டிகள் அல்ல, அவை என்றோ ஒரு நேரம் உருமாறும். எப்படி என்றால் வெப்பத்துக்காகவே உருமாறும் தானே, சூரிய ஒளியாலேயோ அல்லது அயலில் இருந்து ஒரு தீயை மூட்டும் போதோ அவை உருகி விடும். ஆகவே அந்த உருமாறும் பனித்துளிகள் உலகில சொல்றார்கள், அந்த பனித்துளி போல் உன் மனத்துளியில் இருக்கிற துன்பமும் கரைந்து போ என்று சொல்லுவோம். அதாவது அப்படித்தான் கரைந்து போண்டு. அது மாதிரி நீங்க சொல்றீர்கள் ஓய்வின்றி தூய அந்த பனி முட்டைகள், அதாவது ஒவ்வொன்றும் அந்த பூம்பனி என்று சொல்றார்கள். அதாவது பனிக்குள்ளே மிக அழகானது பூம்பனி. அந்த பூம்பனிகள் ஒவ்வொன்றும் விழும்போது அப்படியே திகழாக இதழ்களாகவே விரியும். ஆனா இங்கு முட்டைகளாக ஒவ்வொரு இலைகளிலும் இருப்பதை நீங்கள் அழகாக வர்ணித்திருக்கிறீர்கள். அது உதிர்ந்த மொட்டை மரங்களில வட்ட வட்ட பூக்களாக கொத்து கொத்தாகியது. அந்த மரங்களை நிர்வாணம் இல்லாமல் இந்த பனித்துளிகள் மூடி இருப்பது கூட காலத்தின் ஒரு காட்சியாக என்று இருக்கிறது. அதுபோல மூடு பனியாலே உறைந்து கிளைகளில், அதாவது அந்த கிளைகளில் இருக்கிற பனியை காதலன் வரவாய், அதாவது சூரியனை எதிர்பார்த்திருக்கும் ஒரு சூரியகாந்தியை போல் இந்த பனி துளிகளும் அந்த காதலனை எதிர்பார்க்கின்ற அந்த கதிரவனை அவன் நிழல் படவோ அவன் ஒளி படவோ அந்த வெண்ணிற உடை உடுத்த அவை எல்லாம் உருக்குலைகின்றன. அது எப்படி அந்த காதலி வரவேற்கிறாதான், ஆனா அவக்கு சோகமா இருக்குமே, எல்லாம் உதிர்ந்து விழுகுதே என்ற மாதிரி இருக்கிறது. அந்த காதலன் சொட்டு சொட்டாகும் என்றா அவன் காதல் அங்கு கனிந்து உருகி என்றுதான் போகும், அதாவது கனிந்து உருகி போகிறது. அந்த பனியின் கோர்வைகள் ஒவ்வொன்றும் இருக்கும் போது அந்த மரங்களில அது ஒரு மாலையாகவே அவருக்கு தெரிகிறது. அதுபோல அந்த காற்றோட இந்த பனியும் சேர்ந்து மழைத்துளியும் பனித்துளிகளும் சேர்ந்து அந்த காற்றோட கலக்கின்ற வேளை ஒரு நாள் ஈசல் போல் சில மணித்துளி உருமாறி, அதாவது ஒரு நாள் ஈசல் ஒரு நாளே இறந்து விடும், காலையில் மலர்ந்து அந்த காலையில் இரவில மடிந்து விடும், ஒரு நாள் வாழ்வுதான். அதுபோல இந்த பனித்துளியும் ஒரு நாள் வாழ்வில்லை, ஒரு மணித்துளிகள் அல்லது 2 மணித்துளிகள்ல கரைந்து போகுது. இன்று காலையில் எங்களை கூரையில் நிறைய இருந்தது, இப்ப சூரிய ஒளி வந்த உடனே எல்லாம் கீழே வந்து விட்டது. அப்ப ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலத்திலும் உருமாறி விழுகிறதும் இருக்கு. ஆனால் பல மணி நேரம் உறைபனியும் பல மணி நேரத்துக்கு பிறகு கரைகிறதும் இருக்கு. ஆகவே உருமாறும் பனித்துளிகளே உலகத்தில் இன்று காட்சியாக இருக்கின்றது. இதனால் நிலைமை கூட சற்று மாறி மாறித்தான் இருக்கின்றது. வாகனங்கள் சறுக்குகின்றது, விபத்துக்கள் நடக்கின்றது. ஆனாலும் மனித வாழ்வு இதற்குள்ளும் மேலாக போய்கொண்டு
கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். சிறப்பு வாழ்த்துக்கள். ராணி சம்பந்தன் நன்றி. ராணி சம்பந்தன் அவர்களை தொடர்ந்து வருகின்றார் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். வசந்தா ஜெகதீசன் உயிர் மெய்யாய் உங்களுக்கு பக்கத்துல முன்னுக்கு மேலே. ஓகே ஓகே. ஆம், உயிர் மெய்யாகி. நிச்சயம் உயிரும் மெய்யும் இணைந்தால் உயிர்மெய். இது உயிர் மெய்யாகி. மொழிக்கு முதலானது முழுமைக்கு நிகரானது. மொழிக்கு முதலானது முழுமைக்கு நிகரானது. உயிர்ப்பில் உலகானது. உயிரா மெய்யா வேறானது. மொழிக்கு முதலானது முழுமைக்கு நிகரானது. உயிர்ப்பில் உலகானது. உயிரா மெய்யே என உயிரா மெய்யே வேறானது. நிச்சயம். வாழ்வின் தடமானது வரலாற்று மொழியானது. தகமை பலமானது. தாய்மொழியாய் உறவானது. வாழ்வின் தடமானது வரலாற்று மொழியானது. தகமை பலமானது. தமிழ் மொழியாய் உறவானது. மூத்த மொழியாய் முதல் மொழியாய் தரணிதனை ஆள்வது குமரியில் உருவானது. குவலியத்தில் நிலையானது. மூத்த மொழியாய் முதல் மொழியாய் தனை ஆள்வது குமரியில் உருவானது. குவலியத்தில் நிலையானது. எதுகை மூனை ஒன்றி கவிதை வடிவானது. கனிவில் தமிழாகிடும் தொடர்பில் உறவாகிடும் தொன்மை நிறைந்த தமிழ். எதுகை மூனை ஒன்றி கவிதை வடிவானது. கனவில் தமிழாகிடும் தொடர்பில் உறவாகிடும் தொன்மை நிறைந்த தமிழ். இலக்கிய நயமானது. இலக்கண வலுவானது. இதுவின்றி எதுவாகிடும். இலக்கிய நயமானது. இலக்கண வலுவானது. இதுவின்றி எதுவாகிடும். இன்னுயிராய் உயிர் மெய்யாய் எம்மோடு வாழ்வாகுமே இந்தமிழ் உலகாளுமே. இன்னுயிராய் உயிர் மெய்யாய் எம்மோடு வாழ்வாகுமே இந்தமிழ் உலகாளுமே. நன்றி வசந்தா ஜெகதீசன். அதாவது உயிரும் மெய்யும் இணைந்தால் உயிர் மெய் வருகிறது. இந்த மொழிக்கு முதலானது உயிராக வரும். அந்த உயிரோட நாங்க மெய்யெழுத்தை சேர்க்கும் போது அது முழுமையான ஒரு உயிர் மெய் ஆகிறது. அப்ப உயிர்ப்பில ரெண்டும் வரும். அப்ப அம்மாண்டு எழுதிக்க அந்த ஆனாவோட நாங்கள் உம்மன்னா சேர்க்கிற மாதிரி அந்த உம்மன்னா எப்படி வருகிறது. ஆனா புளுஸ் அந்த உம்மன்னா சேர்க்கும் போது அம்மா என்று வருகின்றது. ஆகவே ஆனாண்ட உயிரும் உம்மன்னாண்ட மெய்யும் மாவன்னாண்ட உயிர் மெய்யும் சேர்ந்துதான் எங்களுக்கு ஒரு சொல்லு உருவாகுது. ஆகவே அது உயிர்ப்பில்ல உலகானது என்றதை அவர் உயிர் மெய்யாய் வேறானது என்றதை சொல்லிக் கொள்கிறார். அதுக்கு நல்ல உதாரணமாக அம்மாவை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாழ்க்கை என்ற தடம் அது ஒரு வரலாற்று மொழியாலேயே எழுதப்பட்ட ஒன்று. ஏனென்றால் எங்கட தாய்மொழி தான் எங்களுக்கு உறவான ஒரு மொழி. அதுதான் அதன் தகமை பலமானதாக இருக்கின்றது என்பதை அழகாக சொன்னார். ஆனால் இன்று ஒரு செய்தி எனக்கு யாரோ வாட்ஸ்அப்பில் அனுப்பினோம். தமிழை படித்தால் வறுமையாகும் உனக்கு. தமிழ் உனக்கு தமிழை படித்தால் ஏழையாவாய். தமிழை படித்தால் வறுமையாவாய். இப்படி வந்திருந்தது வாணி. யாரும் எனக்கு அனுப்பி இருந்தவே. அந்த தமிழ் பெரிய இது இல்லை. வாட்ஸ்அப்ல தான் ஒரு ஸ்டேட்டஸ் வந்தது. யார் அனுப்பினது ஞாபகம் வரையில. ஆனா எனக்கு பரிச்சயம் இல்லாத யாரோ. தமிழை படித்தால் வறுமையாக. தமிழை படித்தால் ஏழையாவாய். தமிழை படித்தால் ஏழையாவாய். தமிழோடு வாழ்ந்தால் நீ அதாவது இளையாவாய் என்றதுலதான் ஏதோ பிச்சைக்காரனாவாய் என்று வேத விஷயம் இருக்கும். இப்ப இப்படி சொல்வார்கள் தானே, முருங்கை வைத்தவன் வெறுங்கையோட போவான் என்று சொல்லி. அதாவது இப்ப முருங்கையில எல்லாம் பலன் உள்ளது. அதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த உங்களுக்கு கையில தடி தேவைப்படாது. அப்ப அது போல சில இதுக்குள்ள விஷயம் இருக்கு. போட மாட்டார். தமிழ் படிச்சா பிச்சை கூட கிடையாது. கேக்குதா? If you learn Tamil, even bhiksha, meaning nobody, a beggar cannot also survive. அண்டாவா சொல்றா? Meaning you won't even get anyone giving you. இல்ல பெருசா கேட்க இல்ல. தமிழ் படிச்சால் தமிழ் படிப்பது பிச்சை எடுப்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லையா? அப்ப அப்படி சொல்றா. அது அவருக்கு வடிவ ஆங்கிலத்திலும் சொல்றா, வடிவ கேட்டு சொல்லு. இது ரெண்டு வார்த்தையை வச்சு கொண்டுதான் ஆங்கிலத்திலும் சொல்றா. தமிழ் படிச்சா பிச்சை எடுப்பாய். பிச்சை கூட கிடையாதா? சத்தம். அது ஏன் இப்படி
ஒரு நிமிடம். தமிழ் படித்தால் இச்சை கூட ம். சொல்லல. பிச்சை எடுப்பதை தவிர வேற அப்புறம் ஒன்றும் அறிஞ்சு இல்லை. அறிஞ்சு ஆராய்ஞ்சிட்டு சொல்லுங்க என்ன மீனிங். ஏன் அப்படி சொல்றான்றது தெரியல. ஒரு ஆராய்வும் அது எனக்கு இப்படி யாரோ அனுப்பி இருந்தவையா. எங்களுக்கு தமிழ் உயிர், ஆகவே அது ஒரு வரலாற்று மொழியாக இருக்கின்றது, அதுதான் தாய்மொழிக்கு உறவாக இருக்கின்றது என்பதை வசந்த அழகாக சொன்னார். தமிழ் ஒரு மூத்த மொழி, அது தரணியிலே ஆள்கின்றது, குமரியில உருவாகி குவலியத்தில நிலையானது. அதாவது குமரியில தோற்றம் பெற்று இன்றைய குவலியத்திலேயே நிலையாக இருக்கின்றது. அடுத்தது அந்த தமிழ்ல இன்னொரு பக்கம் பாக்கள், அதாவது பாக்கள் தான் ஒரு வடிவத்தை கொடுக்குது, அந்த தமிழுக்கு அழகு சேர்க்கின்றது. அதுல எதுக மோன ஒன்றி ஒரு கவிதை வடிவாக வருகுது. அது அந்த தமிழை கனிவாக, அதாவது பாட்டை நாங்கள் எப்படி அதை பாடுகின்றோமோ அப்படி கனிவாக அந்த தமிழ் உருவாகின்றது என்றும், அதே நேரம் அதுதான் தொடர்பாடலில ஒரு தொன்மை நிறைந்த தமிழாக இருப்பதை அழகாக சொல்லி இருக்கிறார் அந்த வசனத்தை. மற்றது எங்கட மொழி, அதுல ஒரு இன்பம் இருக்கிறது, இலக்கியமும் இலக்கணமும் வலுவாது இருப்பது. அதனாலதான் அந்த மொழி இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அது இன்னுயிராகவும் உயிர் மெய்யாகவும் எம்மோடு வாழ்வாகவும் இருப்பதனால் இந்த இன்தமிழ் என்றும் தான் உலக ஆளும் என்பது உண்மையான ஒன்று. இல்லாவிட்டால் இந்த தமிழையே இப்படி கட்டி காக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நிச்சயம் இந்த மொழி வாணி இங்க ஒரு மீட்டிங் நடந்தது, எல்லா ஆக்களையும் கூப்பிட்டு இந்த கல்வி எஜுகேஷன் சம்பந்தமான ஒரு கருத்தரங்கு கடந்த கிழமை நடைபெற்றது. அந்த கருத்தரங்குல ஒவ்வொரு தரம் எப்படி அந்த கல்வியை கொண்டு போறீங்கன்றதை வைக்க சொல்லணும். அப்ப இப்ப உக்ரைன் ஆக்களும் வந்திருக்கணும், ருசிய நாக்களும் வந்திருக்கணும், எல்லா நாட்டு மக்களும் இருந்தவே. அப்ப அதுல துருக்கியாக்களும் இருந்தவை. அப்ப அந்த நாட்டு மக்கள்ல ஒரு 4 நாட்டு மக்கள் சொல்லினோம், நாங்கள் சும்மா கதைக்கத்தான் பழக்கிறோம், எழுத்து மொழி இல்லை. அப்ப எழுத்து மொழி, இப்ப துருக்கியாக்களும் எழுத்து மொழியை பழக்கிறேன். அது மாதிரி உக்ரைனாக்களும் இப்ப தங்களுக்கு தேவைக்காக அந்த மொழி பயன்பட்டால் காணுமண்டு. ஆனால் தமிழ்ல நாங்கள் கதைக்க நாங்கள் எழுத்து மொழியை பயிற்றுவிக்கிறோம் என்றோன்னா அவை பெருமையாக சொன்னார்கள். நல்லது, எழுத்து மொழியும் சேர்ந்தாதான் அந்த மொழி இலகுவாக வளர்ச்சி அடையக்கூடியது என்று சொன்னார்கள். அப்ப அப்படி சில அது என்னோட கணக்கு ஆக்கள் என்றபடியா எந்த நாட்டாக்கள் எப்படி சொல்லி நம்ம தெரியா, அவ கிட்ட கொண்டே மேக்க கொடுக்க சில பேர் மெல்ல மகளிக்கிறாள் எங்களுக்கு கேட்கல. அப்ப இப்படியான நிலை கூட இருக்குது வாணி. அவை தனியா பேச்சு மட்டும் பழக்கினமா ஜெர்மனியில. எழுத்துகள் இல்ல, எழுத்து இல்ல. அதுக்கு 2 நாடு எனக்கு உதாரணமா கேட்டது பெருசா. அவைகள் தனியா பேச்சு ஒன்றுமில்ல, தனியா பேச. இப்ப போஸ்ட் ஆபீஸ் போனா அப்படி இது அப்படி நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் உள்ள விடயங்களை பேசிக்கொள்ளினோமா. அப்ப அதுக்காக அப்ப எங்களை அவர் பெருமையா சொன்னார். என்னென்றால் தங்கட மொழியே அல்லது உங்களோட டொச் மொழியே அப்படி இல்ல அவையவே மொழி எப்படி நீங்கள் எப்படி நீங்கள் இப்ப பாடசாலைகள் இதுகள்ல நாங்க கற்பிக்கிறோம் தானே. அப்ப எப்படி நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுப்ப, நான் தமிழண்டா நீங்க எப்படி சொல்லிக் கொடுக்க. அது மாதிரி உக்ரைன்ல இருந்து வந்தார்கள் எப்படி உக்ரைன் மொழியை படிப்பிக்கிறீர்கள். உக்ரைன் மொழி வேலைக்காக கெதியா படிப்பிக்கலாம். அதாவது நீங்கள் இங்க மக்கள் கூடிட்டு தானே, அப்ப நீங்கள் கெதியா உங்களோட மொழியில விளங்கப்படுத்துறதுக்காக அப்ப அப்படி செய்யணும். ஆமா, அப்ப நாங்கள் எழுத்து மொழியும் படிப்பிக்கிறோம் என்ற உடனே அது குருவா நாங்கள் காட்டுவோம், போட்டோக்கள் இதுகள் அந்த பிள்ளைகளின் வாய்ஸ்கள் இதுகள். அப்ப அவை எங்களை பாராட்டினவே, நல்லது தமிழ் இப்படி வளருது. அதான் இவ அந்த கவிதையில பார்க்க அந்த உயிரும் மெய்யமாகவும் எங்கள் தமிழ் ஒரு வரலாற்று தடம் பதிக்கிற ஒரு மொழியாக இருப்பதனால் நாங்கள் பெருமையாகவே எங்களோட மொழியை நினைத்துக் கொள்ளுகிறோம். வசந்த ஐயதீசன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அருமையாக அந்த முதல் மொழியும் உயிரும் மெய்யுமை சேர்ந்து உயிர் மெய்யாக கொண்டு வந்த கவிதைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து செல்வி நித்யானந்தனாகும் என்னவா வெறும் கவிதை அனுப்பி இருக்கிறாரா? ஓகே, நன்றி. யாரு வரே இல்லையா? போட்டதோ வரையில இல்ல, போடையில அவர் முதலாவது வர முடியாது எதிர்பார்த்துதானே வரையில. இப்ப அதான் சொல்லுவோம்னு வந்தேன். காலமா வந்து அனுப்பினவர் இப்ப ஆனால் போட்ட ஞாபகம் இருக்கு இல்லையோ? இல்ல போடையில வாய்ஸ்ல அனுப்பி இருக்கிறாரோ? இல்ல இருக்கு, இல்ல காணொளியில இருக்கு பார்த்தேன்.
வாய்ஸ்லயும் இருக்கு. இருக்கு, நான் போடுறேன். ஓகே, இது ஓகே முடியும். ஓகே. செல்வி நித்யானந்தன் முடிச்சிட்டு போடுவோம். ஓகே. என்னவென செல்வி நித்யானந்தன் புரியவில்லை. என்னவோ புரியவில்லை. என்னவென புரியவில்லை. என்னென்னவோ புரியவில்லை. நாட்டுக்கு போன என்னவென அம்மையாருக்கு இப்படி புரியவில்லை. ஒரு பிரச்சனை, ஒரு சோகம். அதுதான் நான் இது பதியேகியே யோசிச்சேன். ஏன் செல்வி இப்படி வந்ததுன்னு பாப்போம். ஏன் எனக்கு இப்படி என்னவென புரியவில்லை. ஏன் எனக்கு இப்படி என்னவென புரியவில்லை. என் நேரமும் சரியில்லையா புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என் நேரமும் சரியில்லையா புரிந்து கொள்ளவே முடியவில்லை. காலநிலை மாற்றம் தொடர் மழையாகவும் வெயிலாகவும் மாறவே, காலநில மாற்றம் தொடர் மழையாகவும் வெயிலாகவும் மாறவே 7 சனியன் பிடித்ததுவா 7 நாள் படுக்கை. அதுதான் சரி. 7 சனியன் பிடித்ததுவா 7 நாள் படுக்கை, 2 நாள் ஓய்வு. முடியவில்லை என்னால் புரியவில்லை. முடியவில்லை என்னால் புரியவில்லை. வெளியில் போவதும் இல்லை, வீட்டுக்குள் கோழி அடைபடுத்த கோழியாய், வீட்டுக்குள் கோழி அடைபடுத்த கோழியாய் 2 வாரம் மின்னல் வேகத்தில் பறக்கணும். ஓ அப்பப்பா 2 வாரம் இவ்வளவு கஷ்டப்பட்டும் ஓடி வருவோம் இல்ல, இன்னும் 2 வாரம் அவர் அனுபவிக்க போறாராம் இந்த கொடுமை. மின்னல் வேகத்தில் பறக்கணும். இனி இறைவன் எழுதிய விதி. மூச்சுக்கு மூச்சு பிள்ளையின் நினைவு முழுமதி போல அவன் முகம் மூச்சுக்குள்ளே முழு வண்ணமாய். மூச்சுக்கு மூச்சு பிள்ளையின் நினைவு முழுமதி போலே அவன் முகம் மூச்சுக்குள்ளே முழு வண்ணமாய். நல்ல வடிவ கவிதை எழுதியிருக்கிறா. வாழ்த்துக்கள் செல்வி. மகன் எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பார். ஏன் நீங்கள் மகனை பற்றி நினைக்கிறீங்க? நீங்க அந்த அவரை நினைக்கிற காலம் நீங்க அனுபவிக்காம போடுவீங்க. ஆனோடைய அங்க போனீங்கள் சந்தோஷமா அந்த வெயில, மழையும் வெயிலும் வாரது இயக்கதானே, ஆனாலும் வரும் வெயிலிலும் வரும் உறவுகளோட மிக சந்தோஷமாக பேசுங்கள். இந்த காலம் மீண்டும் வராது. அப்படி இல்லை, அவருக்கு உடல்நிலை போன 7:30 இல்ல 9:30 பிடிச்ச மாதிரி தான் கிடக்குது. போன காலத்துல சரியில்லை. தடிமன் இருமல் தானே, காய்ச்சல் தடுமல் இருமல் எனக்குள்ளேயே காய்ச்சல் இப்படி அங்கத்து இதுகளும் பிரச்சனை தானே இருக்கிறார் மேடம். அப்ப ஓடி வாங்க 2 கிழமைக்கு திரும்பவும் அனுபவிக்க போறீங்க. 2 கிழமைக்கு அதுக்கும் காசு என்ன அப்படி என்ன உடனே இல்ல. ஆனா திரும்ப டிக்கெட் 2 கிழமைக்கும் காசு பின்னாடியும் இல்ல. அது போட்ட டிக்கெட் தானே, போனா வேற திருப்பி வர்றதுதான். இல்ல 1 மாதம் அப்புறம் அவர் அங்க எடுக்கணும். 2 கிழமைக்கு அங்க 3 மாதத்துக்குரியதான் எடுக்கணுமா? 3 கிழமைக்கு தானே போயிருக்கிறா? இல்ல 6 கிழமைகள். 6 கிழமை ரெடியா எடுத்துட்டு போலாம் தானே. 3 மாதம் தான் கொடுப்பான். இப்ப 3 மாதம் அவர் 3 மாதம் எடுக்க இல்ல போல. இல்ல 3 மாதம் தான் முதல்ல எடுக்கலாம். அதே காசுக்கு எடுக்கலாம் 3 மாதத்துக்கு. இல்ல 1 மாதம் இல்ல இல்லையா? இல்ல வாணி, இல்ல வாணி சொல்ற மாதிரி ஒரு காசு தான் 3 மாதத்துக்கும் சரி. இல்ல 1 மாசம் தான் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு நாங்க எடுக்கிறோம்னா காசு கொடுத்து வேற ஒரு மாசத்துக்கு அப்படி நாங்க செய்யலையே. போன முறை போக ஒரு அடி எத்தனை எடுத்துட்டு போனாங்க. ஆன்லைனால எடுக்கிறேன்னு சொன்னா 1 மாசம் எடுக்கணும். நாங்க அந்த இதுக்கு இந்த போய் எடுக்கிறேன்னு சொன்னா 3 மாசம் எடுக்கணும். இங்க போகல அக்கா, டென்ஹாக்கு போகல, ஆன்லைன்ல எடுத்துட்டு போனா. ஆன்லைன்ல 1 மாசம் தான் கொடுப்பாங்க. ஒரு மாதம் தான் ஆன்லைனுக்கு கொடுப்பாங்க. இல்ல டென்ஹாக்கு போய் எடுக்கணும். அதுக்கு போய் எடுக்கணும். நாங்களெல்லாம் செய்தோம். போற நேரத்துல நாங்க அப்படித்தான் செய்வோம். 1 மாசம் தான் தருவாங்க அவங்க. அதுக்கு பிறகு நாங்க அங்க போய் ரினியூ பண்ணணும். இப்ப இங்க நீங்க போய் நேரா எடுக்கிறேன்னா உங்களுக்கு 3 மாதம் தருவேணும். நீங்க ஆன்லைன் 1 மந்த் தான். அதுக்கு பிறகு நீங்க அங்க போய் எடுக்கிறேன்னா திரும்ப 3 மாதத்துக்குள்ள எடுக்கணும். சரியா? முடிச்சிட்டு பேசுவோம் வாங்க. ஓகே. என்னால் முடியல என்று அவர் அந்த 7 சனியம் பிடித்தது மாதிரி அவருடைய படுக்கையும் உடல்நிலையும் என்னால முடியவில்லையே, எங்கே போவது, வீட்டுக்குள்ளே அடைபட்ட கோழி போல இருப்பதாக கவலைப்படுகின்றார். ஆமாம், இந்த 2 கிழமை எப்படி போகுது, மின்னல் வேகத்தில் எப்படி போகுது என்று நினைத்து கொண்டு, ஆனால் அவருடைய நினைவு இன்னொரு பக்கம் இங்கு மகனை நினைத்து கொண்டுதான் அவர் இருக்கிறார். அதனாலதான் அவற்றை கவலை இன்னும் ஒரு பக்கம் கூடுதுவோ என்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஆமா, இது தடிமன் இருமலுக்கு அங்கே ஒரு மருந்து எடுத்து குடித்து விட்டால் போகுது. செல்வி, இதுக்காக நீங்கள் இதென்னக்கூடாது, உங்களுடைய மனநிலையை சீராக வைத்திருக்க வேணும். போன விடயங்களை வெகு விரைவாக முடித்து கொண்டு மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு தான் ஞானவடியால் பயமில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆகவே துன்பம் எப்போதும் வரும், ஆனால் அது தொடர்கதியாக வராது தானே. நீங்க தொடர்கதியாக எடுக்காமல் அதை
மீண்டும் சுகமாக்குற வலிமைக்கு வாருங்கள். ஏன்னா உங்கதான இயற்கை மருந்துகள் நிறைய இருக்கு, அவற்றை கொடுத்து பார்த்தால் சுகம் பெறலாம் என்றதும் என்ன புரியவில்லை, என்னவோ புரிந்திருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தால் சந்தோஷம் என்று அவரை கூறிக்கொண்டு நல்ல ஒரு கவிதை, அந்த உணர்வை அப்படியே வடித்த கவிதையாக அமைந்திருந்தது. வாழ்த்துக்கள். முடிவில்லா தொடக்கம் 84 வருகின்றார் ஜபாஸ்ரீ தெய்வீகன் அவர்கள் கனடாவிலிருந்து. ஓகே, ஜபாஸ்ரீ தெய்வீகன். முடிவில்லா தொடக்கம். வாழ்வு முடிவில்லா தொடர்ச்சி, வலிகளும் இன்பமும் வளைந்து நெளிந்து வட்டமிடும் சுழற்சி. வாழ்வு முடிவில்லா தொடர்ச்சி, வலிகளும் இன்பமும் வளைந்து நெளிந்து வட்டமிடும் சுழற்சி. முடிந்து விட்டதென மூடி வைத்த புத்தகத்தை புதியதொரு துளிக்கரம் புன்னகையோடு புரட்டுகிறது. முடிந்து விட்டதென மூடி வைத்த புத்தகத்தை புதியதொரு தளிக்கரம் புன்னகையோடு புரட்டுகிறது. அத்தியாயம் மாறலாம், அனுபவமும் கூடலாம், முற்றுப்புள்ளி இடலாம், மீண்டும் முகவுரை தொடரலாம். அத்தியாயம் மாறலாம், அனுபவம் கூடலாம், முற்றுப்புள்ளி இடலாம், மீண்டும் முகவுரை தொடரலாம். இன்றைய துயரம் நாளைய அனுபவம், வாழ்வின் பொருளோ முடிவில்லா தொடக்கம். இன்றைய துயரம் நாளைய அனுபவம், வாழ்வின் பொருளோ முடிவில்லா தொடக்கம். அத வாழ்க்கை முடிவில்லா தொடக்கம் என்பதை அழகாக வர்ணித்திருக்கின்றார். வாழ்க்கை அப்படித்தான், ஒரு முடிவு இல்லை, ஆனா தொடக்கம் இருக்கும். நான் இப்படிதான் பிறந்து விட்டேன், ஆனா முடிவு எங்களுக்கு தெரியாது, இப்பதான் எங்களுக்கு முடிவு வரும்ன்றது தெரியாது. அதற்குள்ளே ஒரு வலிகளும் இன்பமும் துன்பமும் எல்லாம் மேடு பள்ளமாக வளைந்து நடித்து எங்களோட வட்டமிட்ட ஒரு சுழற்சிக்குள்ள வாழுகின்றோம். அது நிச்சயம் உண்மை. ஆனால் முடிந்து விட்ட புத்தகத்தை, நாங்க மூடி வைத்த புத்தகத்தை பார்க்கிறோம், அதை பேர்ந்தும் அது இல்ல வாசிக்க சொல்லி இன்னொரு தளிர்க்கரம் எனக்கு புன்னகையோடு புரட்டுகிறது. நான் வாசிச்சு முடிச்சாலும் இன்னொருவர் அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டுற தன்மையை பார்க்கின்றோம். அப்படி பார்க்க நான் வாசிச்சது 10வது அத்தியாயம் என்றால் அது 14வது அத்தியாயத்தையும் திறப்பார்கள். ஆகவே அத்தியாயம் மாறலாம், ஆனால் நீங்க வாசித்த அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்கும். அனுபவமும் கூடலாம், ஆனால் முற்றுப்புள்ளி இடலாம், மீண்டும் முகவரியை தொடரலாம். பேருந்தும் நாங்கள் எழுதி கொண்டிருக்கலாம், அல்லது முகவரியை நாங்கள் திருப்பியும் வாசிக்கலாம், கடைசியில இருந்தும் வாசிக்கலாம், முன்னில இருந்தும் வாசிக்கலாம், இடையில இருந்தும் வாசிக்கலாம் என்ற ஒரு வாழ்க்கை பாதையில அப்படி செய்யலாம் என்பதை சொல்றீர்கள். வாசிப்புக்கு அப்படி நாங்கள் செய்யலாம் பல முறை. ஆனா வாழ்க்கை பாதைக்கு முன்னுக்கு வந்த பாதை திருப்பி மீண்டும் வராது எங்களுக்கு. ஆனால் இன்றைய அனுபவம் தான் இன்றைய துயரம் தான் நாளைய அனுபவமாக வருகிறது. இதனால் வாழ்வின்ற ஒரு பொருள் என்னவென்றால் முடிவில்லா தொடக்கம்தான். சில நேரம் முடிவிலியான ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து விடுவதுண்டு, முடிவில்லா தொடக்கமாகவும் இருக்கின்றது. ஆனால் வாழ்க்கை என்று ஆரம்பிக்க என்ன பொறுத்தளவில் ஒரு தொடக்கம் இருக்கத்தானே, புறப்பண்ட உண்டு. அப்ப பேர்ந்து முடிவிலியா அங்க நாங்கள் இருப்போம் இல்லாதிருப்போம் அது எங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் வேற ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்தோம்னா சில நேரம் முடிவில்லா தொடக்கமாக எங்களுக்கு ஒரு கனவு வரைக்கும் எங்களுக்கு அது எப்படி வருதுன்னு தெரியும். ஆனா முடிவில்லா தொடக்கமாக அது முடிந்து விடுவதும் உண்டு. அப்படியா நினைக்கின்றீர்களோ வாழ்க்கை என்ற ஒரு எண்ணம் எனக்குள் இருக்கின்றது. ஆனாலும் இருந்தாலும் உங்களோட கவிதை ஓட்டம், அதாவது வரிகள், அந்த எண்ண பதிவுகள், அனுபவமான அந்த சிந்தனைகள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் ஜபாஸ்ரீ தெய்வீகன். நன்றி. தொடர்ந்து ஜெயம் தங்கராஜ் அவர்களோடு ஓடி வருகின்றார், நினைத்துக் கொள்கின்றோம். அப்ப அவர் பதிஞ்சிருக்கிறாரா இதுல? இங்க வரியும் இருக்கு, இங்க காணொளியிலும் இருக்கின்றார். சரி, நான் திருப்பி பார்க்க. இனிய வணக்கத்துடன் வியாழன் கவிதை நேரத்துக்காக நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜ். அமைதியின் முக வடிவமே, மகிழ்ச்சியின் விளைவாக இது, உணர்வுகளை கடந்த அறிவின் நிலை அது, வெளிப்புற நிகழ்வுகளால் உருவாகாது, உள்ளார்ந்த தெளிவால் பிறக்கிறது. அமைதியின் முகவடிவமே இது, இதை தெரிந்தவன் முதிர்ந்த மனிதன், தன்னை காத்து கொள்பவன் இதை கொள்வான், மனிதனை உள்ளார்ந்து சிதையாமல் காப்பது இது. இது மனிதனின் மாபெரும் ஆற்றல், வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவனின் தீர்மானம், தன் மனநிலை தன்வசம் கொண்டவனே இதை செய்வான். இது ஒரு புரிதலின் சின்னம், வாழ்க்கையிடம் மனிதன் சொல்லும் மௌனமான சம்மதம். நம்பிக்கையற்ற தருணத்திலும் வாழ்வை விடாத உயிரின் பிடிவாதம், இதை தெரிந்தவன் என்பதே
அவன் துன்பத்தை ஆளத் தெரிந்தவன் என்பதற்கான சாட்சி. நன்றி, வணக்கம். அமைதியின் முக வடிவமையாம். அதாவது மகிழ்ச்சியை அவர் நல்லாக எடுத்திருக்கிறார். உள்ளார்ந்த தெளிவில் இருந்து பிறக்கின்றது. அதாவது அகத்தில் பிறக்கும் மகிழ்ச்சி தான் நிலையானது. நாங்க சும்மா அகல கண்டு முகத்துக்கு ஓகே ஹலோ என்று சிரிக்கிறத விட எங்களோட வெளிப்புற அகத்தின் உள்ளார்ந்த வெளிப்பாடுதான் ஒரு மனிதன் உண்மையான மகிழ்ச்சியை உருவாக்குறது. ஆகவே இந்த மகிழ்ச்சியின் விளைவு உணர்வுகளை கடந்த அறிவு நிலை. ஒரு மனிதன் சிறந்த அறிவுள்ளவனாக இருந்தாலும் அவனை பார்க்கும்போது தெரியும். அதனால்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று ஆன்றோர்கள் சொன்னது உண்மையாக இருக்கின்றது. என்றால் அகத்தில் எனக்கு மகிழ்ச்சி இருந்தால் தான் நம் வெளியில என்னால மகிழ்ச்சியாக சிரித்து வாழக்கூடியதாக இருக்கும். அதனால மிக முக்கியமானது அந்த மகிழ்ச்சி என்பது. அவர் அந்த உள்ளார்ந்த தெளிவில் பிறக்கின்ற விடயத்தை சிறப்பாக சொல்லி இருக்கின்றார். அமைதியின் முக வடிவமே இது. இதை தெரிந்தவன் தான் முதிர்ந்தவன். நோமலாகவே சில மனிதர்கள் படபடப்பு சிரிசிரிப்பு ஒன்றுமில்லை, தானாகவே முக பொலிவோட அமைதியோட இருப்பார்கள். ஏனென்றால் தன்னை காத்துக் கொள்வதற்காக அவர்கள் அப்படி இருப்பது உண்மை. ஏனென்றால் தன் அறிவு அல்லது தன் அனுபவங்கள் சிதியாமல், உள்ளார்ந்தம் சிதியாமல் காப்பது இது. அது அமைதி என்று சொல்லுகிறது. அந்த அமைதியிலும் ஒரு அழகான வடிவம் அந்த முகத்தில் தெரியக்கூடியதாய் இருக்கும். ஆனால் அறிவும் அதே நேரம் இப்படி இருக்கின்ற அமைதியின் வடிவம் ஒரு மனிதனுக்கு ஆற்றலை உருவாக்கும். ஏனென்றால் அமைதியில் தான் ஆற்றல் அறிவு உருவாகும். ஏன்னா நாங்கள் சத்தம் போட்டுக்கொண்டோ அல்லது கலகலத்த நேரத்திலோ ஒன்றை கிரகிக்க முடியாது. ஆனால் அமைதியாக இருந்து ஒரு விடயத்தை வாசித்தோமானால் அல்லது ஒரு விடயத்தை கிரகித்தோமானால் எங்களுக்கு உள்ளார்ந்த அறிவு பெறப்படும். அந்த அறிவு ஆற்றலை தரக்கூடிய ஒன்று. அதைத்தான் இவர் சொல்லுகிறார். வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவனின் தீர்மானம் இது. அந்த ஆற்றல், மனிதனின் மாபெரும் ஆற்றல், ஏற்றுக்கொண்டவனின் தீர்மானம். நிச்சயம் அவன் ஏற்றுக்கொள்ள வேணும். எங்கள ஒரு திறமை ஒவ்வொருதல்ல இருக்குன்றதை முதல் அந்த மனிதன் நம்ப வேணும். என்னட்டு இந்த திறமை இருக்கு, இதை நான் செதுக்கினால் உயர்வாக வரலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த தீர்மானத்தை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரம் மனநிலையிலும் தன் வசம் கொண்டவனே இதை செய்வான். அந்த தன் மனநிலையில அதை எடுத்துக்கொண்டவன். அதனால்தான் ஒரு புரிதலின் சின்னம் வாழ்க்கையிடம் மனிதன் சொல்லும் மௌனம் சம்மதம். வாழ்க்கையில சில விடயத்தை நாங்கள் நாண்டு கொண்டு நிக்க இயலாது, அமைதியாக போகிறதும் உண்மை. ஏன் அமைதியாகனா ஓம் என்று சொல்ல வேணும் என்று இல்லை. ஆனா அமைதியாக இருந்தால் அவர் ஓம் என்றது அர்த்தம் என்று எடுத்துக்கொள்ளுவோம். ஏன்னா அவை புன்சிரிப்போட ஓம் என்று சொல்லுவேன். சில பேருக்கு அதை வெளி சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பினும் அந்த மௌனம் 1000 பொன் பெறுமதியானதாக இருக்கும். அடுத்தது நம்பிக்கையற்ற தருணத்திலும் வாழ்வை விடாதது. அதாவது வாழ்வை விடாத உயிரின் பிடிவாதம். வறுமை வந்து விட்டது, ஆனாலும் எங்களுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிறது. அதை விட்டு விடாமல் அதில இருந்து நாங்கள் மீண்டும் எழக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேணும். அப்ப அதை வாழ்க்கையை பிடித்தவனுக்கும் வாழ்வை வளமாக வாழ்பவனுக்கும் மட்டும்தான் அதை எப்படி லபக்கென்று பிடிக்கலாம் என்றது தெரியும். இதை தெரிந்தவன் என்பது துன்பத்தை ஆள தெரிந்தவன் என்பதே சார்ந்து. துன்பம் வரும், அதாவது நிறைய துன்பம் வரும். இடர்கள் இல்லாத மனிதன் இதயமே இல்லை என்று சொல்லலாம். என்ற இடர்கள் வரும். அந்த இடர்களை தாண்டி அவன் நடைபோடும் போதுதான் அந்த மனிதன் வாழ்கிறான். ஏனென்றால் ஒரு தேங்காயை அடிக்கும் போது மிக கடினமாகவே இருக்க முடியாது. இந்த கத்தி எவ்வளவு பலமா அடிச்சாலும் உடனே ஒரு நிமிஷத்துக்குள்ள உடைகிற தேங்காய மிக குறைவாகத்தான் இருக்கும். அது அடிக்கிறவற்ற பலத்தையும் தாங்கி இருக்கு. ஆனால் அடிக்க 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 5 நிமிஷத்துக்கு பிறகு அது உடையக்குள்ள தான் தெரியும். வாழ்க்கை என்பது இப்படித்தான். இவ்வளவு கடினங்களை தாண்டித்தான் அந்த கனியை நாங்க பெறுகிற போல அந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியை பெறுகிறோம். ஆகவே ஆற்றல் என்பது உண்மை. அது அமைதியின் வடிவமாக இருந்தாலும் அந்த ஆற்றல் பிறக்கின்ற தருணத்தில எல்லோருக்குமே அமைதிதான் இருக்கும். ஏன்னா நல்ல சிறந்த அறிவாளர்கள் அமைதியாகவே இருப்பார்கள். அதாவது புறவுடங்கள் தான் தளம்பிக் கொள்ளுறதை பார்க்கின்றோம். ஆகவே அறிவின்ற முகத்தில ஆளுமையும் அமைதியும் குடிகொள்ளும். அதனால் வாழ்க்கை அவன் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையும் அந்த துன்பத்தில இருந்து மீண்டும் வரக்கூடிய எண்ணத்தையும் அவன் மனது வட்டமிட்டு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே அந்த அமைதியின் முக வடிவமே ஆளுமையின் ஒரு வடிவமாகவும் இருக்கின்றது. ஜேம் தங்கராஜா, மிக அழகாக நீங்கள் எப்போதும் வாழ்க்கை கவிதைகளை வண்ணமாக செதுக்குவது வழக்கம். அந்த வகையில் இதுவும் நிறைய சிந்திக்கக்கூடிய ஒரு கவிதையாக எனக்கு பட்டது. அந்த மாபெரும் ஆற்றல் உங்களுக்குள் விதைத்தது யார் என்ற ஒரு கேள்வி எனக்குள் இருக்கிறது.
நீங்கள் இந்த நேரத்தில் அந்த மகிழ்ச்சியை கொண்டீர்கள். உங்கள் திருமண நாளிலும் அந்த மகிழ்ச்சியை காட்டிய அந்த நினைவு எனக்கு கண்ணுக்குள் வந்து போகிறது. நிச்சயம் அதுதான் சந்தோஷம். மனைவியும் நீங்களும் இணைந்து அந்த கவிதைகளை, அதாவது அவ ஒரு உத்வேகம் உங்களுக்கு கொடுப்பா சில நேரம், அதை நீங்கள் செதுக்குவதும் இன்னும் அழகு. வாழ்த்துக்கள், பாராட்டு. நன்றி. கவிதை நேரம் பகுதி. நானும் ஒரு கவிதை தருகின்றேன். நெல்லு வயல் காடு நீ எனக்கு சோறு தங்கம். அழைப்பு. நெல்லு வயல் காடு நீ எனக்கு சோறு தங்கம். வாழ்க்கைக்கு வறுமை தீர்த்து வயிற்றுக்கு பசி சீர்த்து காற்றோடு கதை பேசி காதலியே கனிந்துருவி நீ இருப்பாய். காதலியே கனிந்துருவி நீ இருப்பாய். இசையாலே சந்தம் அமைத்து திசை சாய்த்து அசை போட்டு கதிராலே கலகலத்து தலை சாய்த்து வரவேற்று மடிந்து மகிழ்ந்திருப்பாய். ஆத்மாவை நீ அளித்து ஆற்றும் பணி அன்னமிட்டு உழைத்தவரும் உண்ணுகின்ற உணவாகி உருவத்தை அளித்திருப்பாய். நெஞ்சு தொட்டு வாழ்த்துகிறேன். புலத்திலே நீ இல்லை என்றால் வெதும்பியோடு நான் தினம் மாரடிப்பேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. தலைப்பு நெல்லு வயல் காடு நீ எனக்கு சோறு தங்கம். நெல்லு வயல் காடு, அதான் தலைப்பாக்கு. நெல்லு வயல் காடு அந்த எப்படி பாக்குறோம்னா, அந்த வயல் காடு, அதாவது நெல்லு வயல், அந்த வயல் சூழ்ந்த நிலத்தை நினைச்சு பாக்குற அந்த மருத நிலம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நெல்லு வயல் காடு நீ எனக்கு. நீங்க படிங்க, நீங்க தான் அது இல்லையாங்கட்ட. நெல்லு வயல் காடு படிக்கிறேனா? நெல்லு வயல் காடு நீ எனக்கு சோறு தங்கம். நெல்லு வயல் காடு நீ எனக்கு சோறு தங்கம். வாழ்வுக்கு வறுமை தீர்த்து வயிற்றுக்கு பசி தீர்த்து காற்றோடு கதை பேசி காதலியே கனிந்துருவி நீ இருப்பாய். இசையாலே சொந்தம் அமைத்து திசை பாய்ந்து அசை போட்டு கதிராலே கலகலத்து தலை சாய்த்து வரவேற்று மடிந்து மகிழ்ந்திருப்பாய். நெல்லு வயல் சோறு தங்கம். நெல்லு வயல் காடு நீ எனக்கு சோறு தங்கம். ஆத்மாவை நீ அளித்து ஆற்றும் பணி அன்னமிட்டு உழைத்தவரும் உண்ணுகின்ற உணவாகி நெல்லு வயல் காடு நீ எனக்கு சோறு தங்கம். உருவத்தை அளித்திருப்பாய். நெஞ்சு தொட்டு வாழ்த்துகிறேன். புலத்தினிலே நீ இல்லை என்றால் விரும்பியோடு நான் தினம் மாரடைப்பேன். நெல்லு வயல் காடு நீ எனக்கு சோறு தங்கம். நன்றி. சூப்பர். வஜிரா மோகத்தின் கவிதை இப்பொழுது இருக்கிறது, வாணி பார்க்கலாம். பதிஞ்சு இருக்கிறேன். சிறப்பான ஒரு கவிதை. அந்த நெல்லு வயல் காடு, நிச்சயமாக அதை பார்க்கும்போது அதுல சோறு போடுற அந்த நெல்லு தான், நீதான் எனக்கு தங்கம். அதாவது அதை சொல்லுவார்கள், பொற்காசு பொதிந்த நெல்லு மணி என்று சொல்வார்கள். ஏன்னா அந்த நெல்லு மணி சாஞ்சிருக்க ஒரு பெண் தலைக்கு நகை போட்டு மாப்பிள்ளைய நோக்கி வரைக்க அந்த தலை கீழே குனியும். ஏனென்றா அவ்வளவு பாரம் இந்த நகைகள் அடுக்கி. அதுபோல கலகலப்பாக நிற்குமாம் அந்த வயல் கதிர்கள் என்று சொல்லுவார்கள். அதுபோல நீங்கள் அழகாக அந்த நெல் வயலே எனக்கு நீ சோறு தந்த தங்கமாகவே இருக்கின்றாய். அந்த வாழ்வுக்கு வறுமை சேர்த்து வயிற்றுக்கு பசி சேர்த்து, அதாவது இந்த வாழ்க்கை இந்த வறுமையெல்லாம் நீத்து இந்த வயிறை
பசி தீர்க்கின்ற ஒன்றாகவும் காற்றோடு கதவேசி காதலியே கசிந்துருகி நீ இருப்பாய். இந்த காற்றோடு கதவேசி கொண்டு இருக்கின்ற ஒருவராக நீ இருக்கின்றாய். இந்த இசையாலே சந்தம் அமைத்து திசை சாத்தியதை போட்டு, அதாவது எந்த இசையாலே நான் சந்தம் அமைக்கிறேனோ அதே திசை அந்த பக்கமாலே அந்த கதிர் கலகலத்து காற்றுக்கு அசைஞ்சாடி கொண்டிருக்கிற நிலையை பார்க்க அவ வாங்கோ வாங்கோ எங்கள்கிட்ட வாங்கோன்னு வரவேற்கிற போல அவருக்கு இருக்குதாம். இதேதான் சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்லுகின்றார். அந்த கொடி, அதாவது பாண்டி நாட்டு கொடி, அந்த கண்ணகியை வர வேண்டாம் என்றுதான் அந்த காற்று இப்படி தென்றல் காற்று அடிக்குதாம். அதாவது நீ வராது என்று. அதுபோல இது வா வா என்று அழைக்கிற மாதிரி எனக்கு சொல்லுறதே, தலை சாய்த்து வரவேற்கிறதை அழகாக சொல்லி இருக்கிறார். ஆத்மாவை நீ அழித்து ஆற்றும் பணி அன்னமிட்டு, நிச்சயம் அந்த ஆத்மாவுக்கு அன்னமிட்ட ஒரு சோறு, அதாவது அன்னமிட்டு நீ வாழ வைக்கின்ற ஒரு பொற்காசாகவே நீ இருக்கின்றாய். இழைத்தவரும் உண்ணுகின்ற உணவாகி, அப்ப நீ அந்த சோறே நீ எனக்கு உணவாகவே வந்திருக்கின்றாய் என்பதை அழகாகவே சொல்லுகின்ற. உருவத்தை அழித்திருப்பாய் நெஞ்சு தொட்டு வாழ்த்துகிறேன். இப்ப நெல்லு மணி, நெல்லைத்தான் நாங்கள் விதைக்கின்றோம். அந்த நெல்லு பின்னர் கதிராகி, கதிர் வந்து பயிராகி பிறகு கதிர் வருகின்றது. அப்ப அந்த நெல்லு மணியை வரைக்குள்ள விதைக்க நாங்க போடைக்க அது ரெண்டாக உடையும் அந்த உமி. அப்ப உருவத்தை அழிக்கும், அதாவது சாதாரண அந்த உருவத்தை அழிச்சுத்தான் ஒரு புதிய விதை முளைத்து வருகின்றதை அழகாக சொன்னார். நெஞ்சு தொட்டு வாழ்த்துகிறேன் குலத்தில் நீ இல்லை என்றால் வெதுமியோடு, அதாவது இந்த வெப்பத்தோடு நான் தினம் மாரடைப்பேன் என்றதான் அர்த்தம். வெதுமி என்ற வெதுப்பகத்தோட தான் வெதுப்பம். வெதுமி என்றால் நீங்க பானுக்கு சொல்றது. ஆமா, வெதுப்பகம் என்றா பான் செய்கிற இடம் வெதுமி. ஓகே, வெதுப்பி என்றுதான் இல்ல, வெதுப்பி என்று சொல்லணும். பேனா தூனா உப்பென்னா பீனா வெதும்புறது வந்து அந்த பான் அப்படியே இதா இருக்கிறது. ஆனா பேக்கரி வெதுப்பி என்றா இல்ல வெதுப்பகம் என்றாதான் பேக்கரி. வெதும்பி என்றா அந்த வெம்பி வர்றது. அதுதான் ஒரு பேரு. அது வெதுப்பி என்றுதான் நாங்க சொல்றோம் நாங்கள். ஓகே, நீங்க வெதுமியோடு நான் தினம் மாறிட வேண்டாம், பான் தான் நாங்க சாப்பிட்டு கொண்டு இருப்போம். எங்களுக்கு சோறு இல்லாமல் இருந்திருக்குமே என்று அந்த நெல்லு வயல் காடு நீ எனக்கு சோறு தங்கம், அந்த நாட்டு போற பாடல் மாதிரி. நெல்லு வயல் காடு நீ எனக்கு சோறு தங்கம், வாழ்வுக்கு வறுமதித்து வயிற்று பசி நீ தீர்த்து கற்றோடு கதவேசி காதலியே கசிந்துருகி நீ இருப்பாய் என்று மாதிரி எனக்கு அமைகிறது. மிக்க நன்றி வச்சிதா கூட பாடலுக்கு. வாழ்த்துக்கள். ஏனென்றா இது மண்மலம் பேசும் மாதம் தானே இது. பேருந்து கதைப்பேன் பாருங்க, இது முடிச்சுட்டு கதைப்பேன். ஏனென்றால் இடையில குழம்பி இருப்பார். சரி, இன்னும் ஒருவர் தான் இருக்கிறார். என்ன வாணி சங்கர் அவர்கள் இருக்கிறார். சரி, நாங்கள் வாணியும் நானும் வாசிப்போம். அது சின்ன கவிதை. சின்ன கதை. ஓகே ஓகே. வானிலை நிபுணருக்கு வாழ்த்து. ஓ, கட்டித்தனம். என்ன பார்ப்போம்? அரசியல் விருத்தத்துல போட்டிருக்கிறாரா? சீர்வரையறை விளம் 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 போட்டிருக்கிறார். அறிவியல் ஆர்வலர் உலகினை ஆள்பவர் அவரது சேவையில். அறிவியல் ஆர்வலர் உலகினை ஆள்பவர் அவரது சேவையில். குறியது இருந்திடும் குறிப்புகள் குறித்திட குவலயம் கேட்டிடும். குறியது இருந்திடும் குறிப்புகள் குறித்திட குவலயம் கேட்டிடும். நெறிமுறை சொல்பவர் நிமிடமும் நேரமும் சரியென உரைப்பவர். நெறிமுறை சொல்பவர் நிமிடமும் நேரமும் சரியென உரைப்பவர். செறிந்திடும் கல்வியும் ஞானமும் சேர்ந்துதான் செப்புவர் வானிலை. செறிந்திடும் கல்வியும் ஞானமும் சேர்ந்துதான் செப்புவர் வானிலை. வானிலை மாறுதல் அறிந்தவர் வாக்கினில் உண்மையை உரைப்பவர். வானிலை மாறுதல் அறிந்தவர் வாக்கினில் உண்மையை உரைப்பவர். வானிலை நிபுணராய் வாழ்பவர் வானிலையில் வாழ்வினில் சேவையை செய்பவர். வானிலை நிபுணராய் வாழ்பவர் வாழ்வினில் சேவையை செய்பவர். மானுடர் காவலர் ஆனவர் மாபெரும் உதவியாயிருப்பவர். மானுடர் காவலர் ஆனவர் மாபெரும் உதவியாய் இருப்பர். தேனினை சொரிந்திடும் தீந்தமிழ் தென்றலாய் வருடி வாழ்த்துக்கள். தேனினை சொரிந்திடும் தீந்தமிழ் தென்றலாய் வருடி வாழ்த்துக்கள். இன்று வானிலை அறிவியல் நிபுணர் தினம் என்றமையால் இக்கவிதை பிறந்தது என்று சொல்லுகிறார். இன்று வானியல் அறிவியல். ஆமாம், நீங்க விளம் விளம் மாவென்றால் இங்கு வந்து மாவில தந்திருக்கிறீர்கள். வருடி மா வந்திருக்குது.
அதுபோல ரெண்டு மூன்று உங்களுக்கு திருத்தத்துக்காக சொல்லவில்லை. ஆனால் அந்த இடத்தில் அந்த வருடி வானமா அதுல வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, மிக்க நன்றி. அந்த ஆழ்பவர், அதாவது அறிவியல் ஆர்வலர், இன்றைய அந்த அறிவியல் நிபுணற்ற தினம் என்றபடியால் அவர் அழகாகவே அதை சொல்லி இருக்கிறார். என்ற ஆழ்பவர் அவரது சேவையிலே குறியது இருந்திடும் குறிப்பு, அந்த குறிப்புகள் இருக்கும், வானிலை குறிப்புகள் எல்லாம் இருக்கும். அது குறித்திட அந்த இன்றைக்கு என்ன காலநிலை, என்ன நிலை என்பதை அழகாக அந்த வானியல் தந்திடும். அது ஒரு நெறிமுறையாக சொல்வார். நிமிடத்துக்கு நிமிடம், நேரத்துக்கு நேரம் வானிலை மாற்றத்தை அழகாக சொல்லுகிறார். செறிந்திடும் கல்வியில ஞானமும் சேர்ந்துதான் செப்புவர் வானிலை. அதாவது அதை உணர்றார்கள். இப்பொழுது ஏஐ காட்டி கொடுக்கும், அல்லது இப்பொழுது வானிலை அந்த ராடர்கள் எல்லாம் அந்த இதை சரியாகவே காட்டி கொடுக்கும். இப்ப சுனாமி வரப்போகுதா அல்லது வெப்பம் கூடுதா, வானிலை எப்படி என்றதை அவை காட்டி கொடுக்குற அந்த மாறுதல்கள் எல்லாத்தையும் அறியக்கூடிய வாய்ப்பு வரும். அந்த வாக்கினில உண்மையை உரைப்பவர், அதாவது நாங்கள் வாக்கில, அதாவது பேசும் பொழுது உண்மையை உரைத்து கொண்டிருக்கும் அந்த வானிலை, அது உண்மையாகவே இருக்கும். சில நேரம் சரியாக இருக்கும், பல நேரம் அது பொய்த்து விடுமோ என்ற ஒரு நிலையிலும் இருக்கின்றது தான். இன்றைக்கு சொல்லுவினம் சூரிய ஒளி இல்லை என்று, ஆனால் போய்கொண்டிருக்கும் போது சூரிய ஒளி வந்து விடுவதும் உண்டு. ஆனால் குறைவு, இங்கே வந்து நன்றாக கணிப்புகள் செய்வதும் உண்டுதான். ஆகவே இந்த வானிலை சேவை வந்து ஒரு மனிதற்ற காவலர், எங்களுக்கு ஒரு காவலாக இருக்கிறது, மானிடர் காவலராக இருக்கின்றவர். ஆகவே மாபெரும் உதவியை அவர்கள் செய்யும் போது தேனினை சொரிந்திடும் தீந்தமிழாய் எங்களுக்கு தென்றலாய் வருடி வாழ்த்துக்கள். அதுக்கு நாங்கள் இந்த தமிழாலேயே நான் அதுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் என்று அழகாகவே சொல்லி இருக்கின்றார். சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் விளம் மாவிலே விளம் எழுதியிருக்கிறீர்கள். அழகாகவே அந்த சீர்வரையறையில் கொண்டு வந்த அந்த கவிதை சிறப்பாக அமைந்தது. வாழ்த்துக்கள் சக்தி சுனீனி சங்கர். நன்றி. உறவுக்கு வருகின்றது கவிதை பகுதி 1, 2. இப்பொழுது தட்டி கொடுப்பு நேரத்துடன் உறவுகள் இணையும் நேரம், கவிதை நேரம் நிறைவுக்கு வருகின்றது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் காதலர் தினம் வருவபடியா காதலர் தினத்தை ஒட்டிய ஒரு கவிதையை கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கிறேன். 14 காதலர் தினம் அடுத்த வாரம், இல்ல அண்டைக்கு இல்ல, 14 வரும் சனிக்கிழமை. இந்த சனியில அடுத்த சனி. ஆனால் நான் சொல்றேன் அந்த வாரம் வருகுதே என்று சொல்றேன். பார்த்துக்கொள்ளும், அதுக்குள்ள எடுப்போம் என்ற. சரியா? சரி, ஆமா, வாருங்கோ. கேட்டதை உறுப்பினர்களோ கேட்டுக்காம கதைச்சவா. நானும் வணக்கம் குறிக்கொண்டு எல்லா கவிதைகளும் கேட்டு பார்த்து கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தேன். எல்லா கவிதைகளும் 7 கவிதைகள் வந்திருந்தது, பதிவு கவிதைகளாக 7 கவிதைகள். சுதந்திரம் என்ற தலைப்பில ரஜினி ஆண்டன் அவர்கள் எழுதியிருந்தார்கள். பாடுபடு என்று நகுலா சிவநாதன் அவர்கள் நீங்க எழுதியிருந்தீங்க. பாடுபடுதான், பாடுபாடு மாமாக்கா என்னதும் மரபில்தான் எழுதி. ஒழுக்கத்தை பற்றி அபிஷா தந்திருந்தார். நினைவுகளின் ஓட்டம் என்று சிவதர்சினி அவர்கள் தந்திருந்தார்கள். புதையுண்ட மலையகம் மேவிஸ் பிலிப் அவர்கள். இன்னும் உணராதிருந்தது ஏனோ என்று விஜய கௌரி அவர்கள் தந்திருந்தார்கள் ஒரு கவிதை. மற்றது வாழ்வின் வளம் கொளிக்க வாழ்வில் வளம் பெற ஜெயா நடேசன் அவர்கள் தந்திருந்தார்கள் கவிதை. ராணி சம்பந்தன் அவர்கள் வரி கவிதைகளில் உருமாறிய பனித்துளி என்று ஒரு கவிதை வந்திருந்தது. மற்றது வசந்த ஜெயதீசன் அவர்கள் உயிர்மை என்ற தலைப்பில் கவிதை படைத்திருந்தார். என்னவோ புரியவில்லை என்று செல்வி அவர்கள் அவருடைய ஆதங்கத்தை இலங்கையிலிருந்து புலம்பி இருந்தார். விளம்பவில்லை, புலம்பி இருந்தார். வெதும்பியா இருக்கிறார். கருத்து போச்சு அவருக்கு பெடப்பாயிட்டு. கடைசியா 7 சும்மா இருந்த சனி பகவானே கூப்பிட்டாச்சு. முடிவில்லா தொடக்கம் என்று ஜெபாசுரி அவர்கள் எழுதியிருந்தார்கள். மகிழ்ச்சியின் முகவர் இதயம் தங்கராஜா அவர்கள். நெல்வயல்காடு வஜிதா அவர்கள். வானிலை நிபுணர் பற்றி தக்து ஸ்ரீனி சங்கர் அவர்கள். வஜிதா அவர்கள் மண்வளை, இந்த மாசம் மண்வள தாய மண்ணின் வள அந்த மாசம் தான், இந்த மாசம் மண் வளர் கலை அப்படியா இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும். எத்தனை வருஷம் இருக்கிறீங்க? இந்த மாசம் மண்வள கலைகளை வளர்க்கும் மாதம்.
மண்வள கலைகள் வளர்க்கிற மாசத்துல நெல் வயல் காடை பற்றி ஒரு அழகான கவிதை எழுதிய பாடலாக அந்த வஜிதாவுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எல்லோரும் சிறப்பான கவிதைகளாகவே இருந்தது. எல்லா கவிதைகளும் ரசித்து கேட்கக்கூடியதாக இருந்தது. ஒவ்வொருவரும் அவர்களுடைய விருப்ப தலைப்பாக எழுதியிருந்தார்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தட்டி கொடுத்த நகரா சிவநாதன் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி நன்றி. எல்லாவற்றையும் கேட்டு கிரகிச்சு அழகாக தட்டி கொடுத்த நேவிசக்காக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ஜெயமலர். நானும் தொடக்கத்தில் இருந்து இப்ப வரையும் எல்லாற்ற கவிதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லாம் சிறப்பாக இருந்தது. எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அழகான பூக்குள் இருந்து பூவியர் ஒருவர் சிறப்பாக எல்லாரையும் வாழ்த்தினது மகிழ்ச்சி. ஏத்தின்ற கவிதை நிறைய பேச வைக்கிறது. காரணம் அது வாழ்க்கையை பற்றி அழகாக கொண்டு வந்திருந்தார். தலைப்பு போடாமல் தலைப்பை கண்டுபிடிக்கும்படிதான் செய்திருக்கிறார்களுக்கு. தலைப்பு போடலையே, மகிழ்ச்சியின் முகவரி என்று சொன்னீங்க. அதுல போட்டாரு அமைதியின் முக வடிவம் என்று போட்டவர். அமைதி முகவடிவம் அமைதி போட்டிருந்தவர். அமைதியின் முகவரி நல்ல கவிதையாகத்தான். அமைதியின் முக வடிவம் போட்டிருந்தவர். நல்லா இருந்தது. அமைதியின் முக வடிவமே. அமைதியின் முக வடிவம் எனக்கு மகிழ்ச்சி. அமைதியின் முக வடிவமே என்று போட்டது புன்னகையைத்தான் கொண்டு வந்திருக்கிறவர்களோட. முதல் தொடக்கத்துல அதைத்தான் எடுத்தவர். அந்த மகிழ்ச்சி என்றது ஆழமாக உள்ளார்ந்த ஒரு நிலையை உருவாக்கும் என்றது அழகாச்சு. வஜிதா, உங்களோட கருத்து. நானும் உண்மையிலே காலையிலிருந்து இந்த கவிதை நேரத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். முதல் பகுதியை ஜெயகௌரி மிகவும் சிறப்பாக செய்திருந்தார். அவ்வளவு கவிதைகளும் மிக அழகாக இருந்தது. சுதந்திரத்தில தொடங்கி அந்த ஜேத்திர கவிதை வரையும் அந்த இந்த கவிதைகளாக வந்தது. காணொலி கவிதைகளாக உங்களோட கவிதையும் பாடுபடு என்று சொல்லியிருந்தது. இப்ப சுதந்திரம் என்பது நம்மளுக்குத்தான் முதலில் சுதந்திரம். அது இப்ப நாங்க மற்றவர்களுக்கு சொல்ல முதல் சுதந்திரம் அது எங்களுக்கு தேவை. சுதந்திரம் என்பது அவங்களோட பார்வையில் அந்த சுதந்திரங்கள் வேறுபடும். இப்ப தாயகத்தில் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா நேற்று ஒரு பக்கம் கரிநாளாக கொண்டாடப்பட்டது, ஒரு பக்கம் சந்தோஷமாக கொண்டாடப்படுது. அப்படித்தான் அந்த சுதந்திரங்கள் பல பக்கம் அவங்களோட உரிமைகளை பொறுத்து இருக்கின்றது. அதை அழகாக சொல்லியிருந்தார்கள். அடுத்தது உங்களோட கவிதையில வாழ்க்கையின் வெற்றி என்பது உழைப்பும் துணிவுக்கும் இருக்க வேண்டும். முதலாவது உழைப்பு இருக்க வேண்டும். அடுத்தது தன்னம்பிக்கையில் இருக்கணும். நாங்க வாழ்க்கையில வெற்றி பெற நாங்க என்ன பிள்ளைகளை செய்து போட்டு மத்தாக்கள் போட நான் தோல்வி அடைந்திருந்தா அதுக்கு பரீட்சையோ நான் படிக்காததோ காரணம் இல்லை. நான் தான் முதல் பிள்ளை. அது என்னட்டு அந்த தன்னம்பிக்கை இல்லாதது, அந்த துணிவு இல்லாததுதான் முதலாவது பிள்ளை. இரண்டாம் பக்கம்தான் மற்ற பக்கங்கள் இருக்கு. முதலில் நம்மை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அது உங்களோட கவிதைகள்ல அழகாக இருந்தது. அடுத்தது இளையவர் அபிசாட கவிதை நான் மிகவும் ரசித்துக் கொண்டிருந்தோம். ஒழுக்கத்தை பத்தி அந்த ஒவ்வொரு மார்க்க விளிமியங்களும் அந்த ஒழுக்கத்தை வலியுறுத்தி காட்டுகிறது. ஏனென்று சொன்னால் 5 அறிவுக்கும் 6 அறிவுகளையும் 2ஐயும் பிரிப்பது ஒழுக்கம் என்ற ஒன்றுதான். அது 2ஐயும் நம்மளை பிரித்து காட்டுவது. அப்ப எங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த ஒழுக்கம் தான் எங்களை வித்தியாசப்படுத்துகிறது. அந்த ஒழுக்கம் என்பது நாங்க ஆடைகள்ல மட்டும் நாங்க காட்டிக் கொள்வதல்ல. ஒவ்வொரு நடை உடை பாவனையில் இருக்கு அந்த ஒழுக்க விளிமியங்கள். அந்த அதை எவ்வாறு செயல்படுத்து அதை இளையவர் கொண்டு வந்திருந்தார். அதுவும் இந்த நாட்டில் வாழ்கின்ற ஒரு இளையவர் அந்த ஒழுக்கத்தை பற்றி கொண்டு வந்திருக்கின்ற போது அவருக்கு மிகவும் மன நிறைவான சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்த சிவதர்சினி கவிதைகள் அப்படி எல்லா கவிதைகளும் அழகாக இருந்தது. அதே போல இன்னொன்று மிகவும் கவர்ந்த ஒரு கவிதையாக இருந்தது மலையகத்தின் பக்கமான கவிதை. உண்மையிலே அந்த மக்கள் எனது பக்கத்தில் ஒரு மலையகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் திருமணம் செய்திருக்கின்றார். அவரிடம் கேட்கும் போது அவங்களோட வாழ்க்கையை மிகவும் கேள்விக்குறியான வாழ்க்கைகள். இப்ப இங்கு நாங்க இந்த குளிர்காலத்துல எவ்வளவு அழகான ஜஸ்ஸுகள், அதுக்கேற்ற சப்பாத்துகள், அதுக்கேற்ற கை கிளவுஸ்கள், தொப்பி எல்லாம் போட்டு கொண்டிருக்கு. அங்க ஒரு துண்டை கட்டி கொண்டு ஒரு கிழிஞ்ச ஜக்கெட்டை போட்டுக்கொண்டு அந்த குளிர்ல நடுக்கி கொண்டிருக்குதுகள். யோசித்து பாருங்கள். அப்ப இவ்வளவு எங்கட உடம்பு போலதான் அதுகளுக்கும் இருக்கும். அதுகளையெல்லாம் இப்பொழுது போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த -7 பாகையில இருந்தது. இங்கும் அதே பாகை அந்த நாட்டிலும் இருந்தது.
அப்ப நாங்க வீட்டுக்குள்ள சூட்டை போட்டுக்கொண்டு வெளியால போகாம எவ்வளவெல்லாம் இருக்கிறோம். அதுக்கு பாருங்க எவ்வளவு கஷ்டம். அதை நினைக்கும் பொழுது அந்த அக்கா சொன்ன கவிதைகள் ஒவ்வொன்றும் வேதனைக்குரிய வரிகளாகவும் அவங்களுக்கு உண்மையிலே மறு வாழ்வு கிடைக்கணும். நாங்க 5 வருஷம் இருந்தா நெசனட்டி வேணும் என்று ஓடுகின்றோம். அந்த நாட்டில் எத்தனை வருஷம் கூடிய அதுக்கு அந்த உரிமைகளுக்காக அந்த வாழ்க்கைக்காக பரம்பரைகள் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலே அவங்கள நீங்க அந்த அந்த இடத்துல நீங்க போனீங்க என்று சொன்னா அந்த அந்த இடம் எனக்கு மறந்து போயிட்டு அந்த நீரூற்றொன்று பக்கத்துல இருக்கிறது, நுவரெலியா கிட்ட. அதுல அருமையான இடம். அந்த இடத்தில் இருக்கிற அந்த அந்த உறவுகளை நான் சந்தித்தேன். அவங்களோட கையை தொட்டு பார்த்தேன். அந்த கனிகளை விற்கும் பொழுது கும்பிட வேணும் போல இருந்தது அந்த கைகளை பார்க்கும் போது. உண்மையிலே அந்த உழைப்பு மிகுந்த கரங்களாக இருக்கின்றது. உண்மை வெடிச்சு இருக்கு கணக்கு. அந்த தேயிலை குழந்தை உடைச்சு இப்படி கீதாவாளி என்று சொல்ற நீரூற்றங்க இருக்கிறது. உண்மையிலே அந்த இடத்தை நாங்க சந்திக்கும் போது அவங்களை பார்க்கும் போது கண் ரெண்டாலே தண்ணீர் வந்தது. அவங்களுக்கு அந்த உதவிகளை நாங்க கொண்டு அந்த பகுதிகளுக்கு கொடுக்க வேணும். அப்படியான உண்மையிலே அதுகள் அந்த உதவிகள் செய்கிறவர்கள் இறைவனுக்கு சமனானவர்கள். பெரிய ஒரு பாறாங்கல்லு வந்து அந்த பள்ளிக்கூடத்துல விழுந்திருக்குது. அதே அவர்கள் அந்த ஆபத்துல நின்ற நேரம் ஒருக்கா விழுந்து 2ஆம் 3ஆம் தரம் விழுகிறத படம் எடுத்து அனுப்பி இருந்தார்கள். பார்க்கும்போது மிக கவலையாக இருந்தது. அந்த இன்றைய ஜனாதிபதி அவர்கள் அந்த பகுதிக்கு சென்றிருக்கின்றார். வீடு அமைப்புக்கான ஒரு திட்டத்தை நிலைநிறுத்துவதற்காக சென்றிருக்கின்றார். அதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மாற்றங்கள் வருகின்றது, ஆனாலும் அந்த மக்களுக்கு மாற்றங்கள் கிடைக்க வேண்டும். அதே போல நிறைய எல்லோர கவிதை அழகாக இருந்தது. அந்த அடுத்த எழுத்து கவிதைகள் மூலமாக ஜேம் அவர்கள் கவிதை எப்பவும் ரசனைக்குரிய ஒரு கவிதையாகவும், சிந்திக்கக்கூடிய 2 மறுபக்க கவிதைகளாகவும், வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட கவிதைகளாகவும் இருக்கும். அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தது செல்வி அக்கா உண்மையிலே நோய்வாய்ப்பட்டு போய் கிடக்கின்றார். அங்கு என்ன சொல்வதென்றே சொல்லவில்லை. காலையிலும் கதைக்கும் பொழுது மூக்கு 2 மடைக்கு போய் வெளியாலே போக முடியாது, கல்யாண வீட்டில போட நிற்க முடியாது, வேதனையோடு என்ன செய்வதென்று முடியாத நிலையிலே இருக்கின்றார். அவருடைய வேதனை சுமந்த கவியாகப்பட்டது. அவை பிரார்த்தனை செய்து கொள்வோம், அவர் சுகம் பெற்று வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தது சத்தி சீனிசங்கர கவிதையும் அழகா எல்லோர கவிதைகளின் பெயர்கள் விடப்பட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். அனைத்து கவிதைகளின் அழகாக தட்டி கொடுத்த உங்களுக்கு, அந்த வரிகளை உள்வாங்கி தட்டி கொடுத்த உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். முதலாவது பணி கௌரி அவர்கள் செய்து முடித்திருந்தார். அவர கவிதையில அவரு எனக்கு சிறப்பாகப்பட்டது. ஒரு ஆலோசனை செல்வார். ஒரு தாயாக இருக்கின்றார், ஒரு பாட்டியாக இருக்கிறார், ஒரு சகோதரியாக இருந்து ஏதோ ஒன்று அவரோட மனதை கைத்திருக்கின்றது. பிள்ளை எங்கேயோ ஒரு பக்கம் திசை மாறி போகுது என்றது தெரியுது. அத பொதுவாக சொல்கின்றார். அந்த உதாரணத்துக்கு அந்த பிள்ளை மட்டும் கண்ணில பார்த்திருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகள் திசை மாறி போய் கொண்டிருக்கின்றார்கள். அவைக்கு அதை சொல்ல வேண்டும் என்பதே இதுதான் ஒரு பேனைக்கான ஒரு முக்கியமான செயல். என்னென்று சொன்னா, ஒரு துப்பாக்கி ரவையை விட பேனையின் கூர்மை பேசப்படும். எத்தனை பேர் கைத்திருக்கின்றது? எங்கேயோ ஒன்று ஆலோசனை சொல்கின்றார். நாமல் எனது பிள்ளையை பார்த்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் திருத்திக் கொள்ள வேண்டும், இது எங்கே பிழைவிடுகின்றது என்று சொல்லும் பொழுது அந்த பேனைக்கான வலு, அந்த அந்த கூர்மையான ஆயுதம் அழகாக இருந்தது. ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விடயம் அங்கு. அதை எல்லோருக்குமாக நாம் ஏற்றுக்கொள்வோம். அந்த அழகாக இருந்தது. ஒவ்வொரு கவிதைகளும் அந்த பொது தலைப்பிலையும் ஒரு அழகாக வரும், அடுத்தது விருப்பு தலைப்பிலையும் அழகாக வரும். பாமுகத்துக்கு நான் முதலில் நன்றியை நான் என்றும் மறக்காம சொல்லிக் கொள்வேன். வாணி, நீண்ட உழைப்பு உங்களோட இவ்வளவு நேரம் இருந்து இந்த ஒரு தண்ணி கூட குடிப்பீங்களோ என்னவோ தெரியாது. அந்த நிகழ்வை தொடர்ந்து வர உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். கூப்பிட்டவன ஓடி வந்து செய்கின்ற ஒரு சகோதரிகள் இருவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, தட்டி கொடுக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி 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 வஜிரா. இந்த நேரம் எடுத்து எல்லாரும் கவிதைகளை கேட்டு அவர் வந்து வருஷக்கணக்கா போச்சு கவிதை நேரத்துல, அதான் அவருடைய தட்டி கொடுத்தார். வணக்கம் மாணி, வணக்கம் நவுலா. வணக்கம் வணக்கம். பகுதியொன்றை ராவிஜயகவரையும் 12 நவுலா சிவநாதனருடன் வாசித்து விரிவாக்கம் செய்து சிறப்பாக தட்டி கொடுத்தீர்கள். எல்லோருடைய கவிதைகளும் தலைப்புகள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. எல்லாரும் சிறந்த கருத்தோடு எழுதியிருந்தார்கள். இளையோராக ஒழுக்கத்தை பற்றி அம்சா எழுதியிருந்தார்.
சோதனை நடக்கிறன்னு சொன்னபடியா முன்னவர் எழுதியிருக்கிறார். மற்றபடி எல்லாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு வாணி உங்களுக்கும் இவ்வளோ நேரம் இருந்து இதை சொல்லி செவி மடுத்து தொழில்நுட்பத்தின் துணை உரிய உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் குறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி வாணி. இதுவரை நேரமும் மிகச் சிறப்பாக பார்ட் 1 பார்ட் 2 கவிதைகள் எழுதிய அத்தனை கவிஞர்களுக்கும் முத்தான நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் இருந்து உதவிய வாணிமோகனுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்து அதிபருக்கும் நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.